மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் நேற்று இரவு வனத்துறையினரை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பின்தொடர்ந்ததால் சிறுத்தையை தேடுதல் அந்த பணி என்பது கடும் பாதிப்படைந்திருக்கிறது. முதல் நாள் கேமராவில் சிக்கிய சிறுத்தை 2ஆம் நாள் சிக்கவில்லை என்று வனத்துறை தெரிவித்திருக்கிறது. இதனால் வனத்துறையினருடைய பணியின் பொழுது பொதுமக்கள் பின்தொடர்ந்து இடையூறு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது வனத்துறை தரப்பிலிருந்து. இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ் மணி இணைகிறார். சதீஷ் மணி, முழு விவரங்கள் என்ன? அதாவது மயிலாடுதுறையில் கடந்த 2ஆம் தேதி நள்ளிரவு சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 3வது நாளாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில நேற்று ஆரோக்கியபுரம் பகுதி அந்த முள்காடுகளை சூழ்ந்த ஒரு 4 கிலோமீட்டர் பரப்பளவுல அந்த சிறுத்தை பதுங்கி இருப்பதாக அந்த கேமராவில் காட்சிகள் பதிவாகின. அதன் அடிப்படையில் நேற்று வனத்துறையினர் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர் அந்த பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 10 முதல் 11 மணி அளவுல அந்த தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஆரோக்கியநாதபுரம் சுற்றியுள்ள அந்த கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வனத்துறையினை பின்தொடர்ந்து வந்து பெரும் கூச்சலிட்டதால் பெரும் அந்த தேடும் பணியானது கடுமையாக பாதிக்கப்பட்டதாக வனத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மாவட்ட வனத்துறை அதிகாரி மாவட்ட எஸ்பி மற்றும் மாவட்ட கலெக்டர் ஆகிய இருவருக்கும் தகவல் அளித்திருக்கிறார். மேலும் இந்த தேடுதல் பணிக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் கேட்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வனத்துறை அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி வைக்கப்பட்ட கேமரால அந்த சிறுத்தை அந்த இருக்கும் இடம் பதிவானது. ஆனால் இன்று காலை எடுக்கப்பட்ட அந்த கேமரா காட்சிகள்ல சிறுத்தையோட நடமாட்டமே எதுவுமே பதிவாகல. பொதுமக்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து கூச்சலிடுவதனாலதான் இதோட அந்த பணி கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக தான் கேமராவில் இது பதிவாகாம அந்த சிறுத்தையோட நடமாட்டம் பதிவாகாம இருக்கலாம் அப்படிங்கிறதையும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. முதல் நாள் கூரைநாடு, அதுக்கடுத்து செம்மங்குளம், ஆரோக்கியநாதபுரம், சித்தர்காடு என தொடர்ந்து சிறுத்தையானது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே அது ஒரு இடத்துல அதை தங்கினாதான் அதை எளிதாக பிடிக்க முடியும், இல்லைன்னா இந்த பணி கடும் சவாலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதே நேரத்துல இந்த காலையில சித்தர்காடு பகுதியில ஒரு ஆடு சிறுத்தையால கொல்லப்பட்டதா கூறப்பட்ட நிலையில முதற்கட்ட தகவலின் அடிப்படையில அது சிறுத்தை கழுத்தை நெரித்து கொன்றது போலதான் இருக்குங்கிறத முதற்கட்ட விசாரணையில வனத்துறை அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இன்று 4ஆம் நாள் தேடுதல் பணியில இரவு நேரத்துல தேடுதல் பணி மேற்கொள்ள இருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் தங்களை பின்தொடர வேண்டாம் எனவும் இது தொடர்பாக மாவட்ட எஸ்பிக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவங்க வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.